அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தனது இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் எது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கு விவரங்கள்? நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் 4 கட்சிகள், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக, காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளுக்கு இன்னும் தொகுதி பங்கீடு என்பது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. 4 தொகுதிகள் மட்டுமே அறிவிப்பு என்பது விடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பதை இடம் காண்பதற்காக ஆலோசனை கூட்டம் என்பது இன்று நடைபெறுவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் திமுக சார்பில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு இன்று அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். திடீரென்று அமைச்சர்கள் அனைவருமே முதலமைச்சர் இல்லத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக இங்கிருந்து முதலமைச்சர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பொன்முடி முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் டி.ஆர். பாலு மற்றும் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த முக்கிய ஆலோசனை என்பது நடத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஏற்கனவே முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு என்பது போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கை தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக பொன்முடி சென்றிருந்தார். இது தொடர்பாக தற்பொழுது திமுகவின் பொருளாளர் டி.ஆர். பாலு மற்றும் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை நடத்துவதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தலைமை செயலகத்தில் இது தொடர்பாக தலைமை செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் யாரோ ஆலோசனை செய்து வந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் இல்லத்திலும் ஆலோசனை நடத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக திமுக சார்பில் என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள் அதே போல நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும், மேலும் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை வழங்குவதற்காகவும் சட்டமன்ற உறுப்பினராக மாறுவதற்காகவும் என்னென்ன மாதிரியான முயற்சிகள் திமுக சார்பில் எடுக்கலாம் என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படுவதாகவும், அடுத்த கட்டமாக வழக்கறிஞர்கள் குழுவுடன் சேர்ந்து ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.